நிச்சயமாக காயத்ரி, இந்த இந்திய தொழில் கூட்டமைப்பினரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களும் இங்க குழுமி இருக்காங்க. பட்ஜெட் அறிவிப்புக்கு பிறகு அவர்கள் நிறையவே நம்ம கிட்ட பேச இருக்காங்க. இப்ப நம்முடைய கல்வித்துறையை பத்தி பேசுவதற்காக திருமதி அவந்தி நடராஜன் நம்மோடு இணைந்திருக்காங்க. பாவை கல்வி நிறுவனத்தோட இயக்குனர். இவங்க கிட்ட ஜென்சியோடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்றது தொடர்பாக தான் நம்ம பேச போறோம். நான் குறிப்பிட்ட மாதிரி இந்த யங்கர் ஜெனரேஷன் ஜென்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களையும் இந்த ஏஐயோட வளர்ச்சியையும் பிரிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப அவங்கள அதற்கேற்ற மாதிரி தயார்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள் தேவையா? நம்ம ஜென்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நகர்ப்புறத்துல இருக்கவங்களும் இருக்காங்க, சிறு கிராமத்துல இருக்கவங்களும் இருக்காங்க. எப்படி வந்துட்டு இந்த யூனியன் பட்ஜெட் அவங்க ரெண்டு பேரையுமே வந்துட்டு அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போக போகுது. ஏன்னா நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா எடுத்துக்கலாம், இல்ல பிற எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் ஆகவும் எடுத்துக்கலாம். அதோட பங்களிப்பையும் அதோட ஆதிக்கத்தையும் நம்ம வந்துட்டு மறுக்கவே முடியாது. ஆனா நாம எப்படி அப்ஸ்கில் பண்றோம் நம்மள அந்த டெக்னாலஜிஸ்க்கு உட்பட்டு. ஸோ நம்மளோட ஜாப் ஆகட்டும், வேலையா இருக்கட்டும், நம்மளோட தொழிலாகட்டும், அதுல இருந்து மேம்பட வேண்டுமே தவிர அதுல இருந்து நமக்கு வந்துட்டு ஒரு பயமோ இல்ல வேலை இழக்கும் ஒரு வாய்ப்போ நமக்கு அமையக்கூடாது. ஸோ யூனியன் பட்ஜெட்ல இந்த வருஷத்துல இருந்து நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நிறைய ரிசர்ச் ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் அலோகேஷன் அண்ட் ஸ்கீம்ஸ் அதுதான் நாங்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அப்ஸ்கில்லிங் மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கும் எப்படி அந்த அப்ஸ்கில்லிங் வந்துட்டு கிடைக்க போகுது. ஏன்னா புது விதமான டெக்னாலஜிஸ் வரப்போ நம்ம ஆசிரியர்களுக்குமே அந்த அப்ஸ்கில்லிங்கை வந்துட்டு கொடுக்க வேண்டிய அவசியத்துக்கு வந்துட்டு ஆளாகிறோம். ஸோ ஜென்சிஸ் எடுத்து நீங்கள் பார்க்குறப்போ நாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி படித்த மாதிரி வகுப்பறையில் மட்டுமே கல்வி அப்படிங்கிறது இல்லாமல் கையிலேயே கல்வி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டிஜிட்டல் லேர்னிங், ஹவ் ஆர் வி கோயிங் டு இன்டெகிரேட் டிஜிட்டல் லேர்னிங், நம்மளோட யூஸ்வலாக இருக்கிற நம்மளோட கல்வி முறையோட டிஜிட்டல் லேர்னிங்கை எந்த அளவுக்கு நம்ம இணைக்க போகிறோம். இப்போ நம்ம சிறு அந்த டவுன், அந்த சின்ன ஊர்ல இருந்து வர மாணவர்களுக்கு எப்படி இந்த விழிப்புணர்வை நம்ம கொண்டு சேர்த்த போறோம். அது வந்துட்டு ஒரு சப்சிடியா இருக்கலாம், இல்ல நம்ம ஒரு ப்ரோக்ராம்ஸ் மூலியமா இருக்கலாம். எப்படி அதை நம்ம அவங்களுக்கு எடுத்துட்டு போறோம். ஏன்னா நமக்கு இங்க மேபி அவேர்னஸ் அதிகமா இருக்கும். அந்த அவேர்னஸ் அங்க கிரியேட் பண்றதோட மட்டும் இல்லாமல் இந்த அலோகேஷனான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும் எல்லாத்தையும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படிங்கறத நான் பாக்குறேன். நிச்சயமாக நீங்க குறிப்பிட்ட மாதிரியே மாணவர்களோட சேர்ந்து ஆசிரியர்களுக்கும் பயிற்சி தேவையா இருக்கு அப்படின்றத நான் கருத்தா எடுத்துக்கிறேன். நன்றி திரு அவந்திகா. காயத்ரி, இவங்க குறிப்பிட்ட மாதிரியே தற்போது இந்த யங்கர் ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ட்ரைனிங் என்பது ரொம்பவே தேவையா இருக்குன்றதுதான் அவங்களுடைய கருத்தா இருக்கு.